ஹலோ கைஸ், பால் பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் கூட இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு, இந்த ஸ்ட்ரெயின் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரிக்கான மாவுமே ரெடியாக இருக்குது. பூரியை வந்து 1 by 1 செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம லட்சு விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி 1 by 1 எல்லா பூரியுமே வந்து நல்லா செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பூரியெல்லாம் செஞ்சாச்சு. இந்த பூரியை வந்து அந்த பால் கூட நல்லா டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணும்போது அந்த பால் கூட நல்லா ஊறி ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த 1 by 1 இந்த பூரி எல்லாமே அந்த பால் கூட நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பூரியுமே இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பூரி மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை நல்லா ஊற்றினோன்னா நம்ம சாப்பிடும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ